முற்போக்கு பகுத்தறிவு என்றெல்லாம் கூறிவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியல் தீண்டாமையை கடைபிடித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நான் அவர் கூட 45 நாள் ஜெயில இருந்தேன். என்னை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சந்திக்கிறதுல அப்படிங்க பாஷா பாய் எனக்கு அப்பா, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். 85 வயசு ஆயிடுச்சு. அவர் வெளியில வரணும்னு நான் விரும்புறேன். அந்திம காலம் ஆயிடுச்சு. இனிமே நான் என்னடா பண்ண போறேன், மகனே பேரம்பேத்தியை பார்த்து செத்து போறேன், என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வான்றாரு. பதில் சொல்லுவீங்களா? நீங்க சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு. நான் அழுகிறத தவிர கண்ணீரை தவிர அவர்கிட்ட பதில் இல்லை. பாக்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு, இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க. இதுல போய் என்ன நீங்க அரசியல் கலக்குறீங்க? குண்டு வன்னியரை சொல்லித்தான் அப்பா வச்சாரா? அந்த கலவரம் அப்படிதான் வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் தேவையில்லாதது. போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சுட்டா அப்படி எல்லாம் பேசிட்டு கூடாது. அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற, மானுட உறவு வேற. ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறதா இங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த காரணம். கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் ஒன்னா உட்காந்து போயிட்டு, வட இந்தியாவிலாம் 1000 கருத்து முரண்பாடு ஒன்னா உட்காந்து பேசுவாங்க. ஒரு தேநீர் இந்த பங்கோற்று விவாதிப்பாங்க. இங்க அப்படி இல்லையே. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறவன் உயர்ந்த சாதின்னு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும். ஒரு மதம் சார்ந்த இன்னொரு மதம் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும், திருமணம் பண்ணிக்க முடியும். ஆனா அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை இங்க இருக்கு. நீ என்ன முற்போக்கு பேசுற, சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவுலாம் பேசுற, கட்டி கொடுக்க முடியாது சொல்லுங்க. முடியாதுல்ல. தாமரைக்கணி செத்ததுக்கு இன்ப தமிழ போக முடியல, அப்பன் செத்ததுக்கு போக முடியல. அப்ப அரசியல் தீண்டாமை இருக்கு. தேவையில்லாத இந்த அநாகரிகத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான். கேட்டானா அங்க முற்போக்கு பகுத்தறிவு மானுட உரிமை மானுட நேயம் எல்லாம் பேசுறது. அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி வன்னியர்கள் பார்க்கணும். நான் போய் பார்ப்பேன். நாங்க 50 நாள் அந்த சிறையிலே உட்கார்ந்து எல்லாம் ஒன்னா நாங்க படம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஒன்னா கூடி போய் ஏதாச்சும் பேசுனாங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.